வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கீங்க. தொடர்ந்து மூன்றாவது குழந்தையின் சடலத்தை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டிருந்த நிலையில் அந்த குழந்தையின் சடலமும் மீட்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அங்கு மீட்பு பணி எவ்வாறாக நடைபெற்று வருகிறது? அதிகாரிகள் அங்கே வரக்கூடிய காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்கள் என்ன? திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 7 பேர் மண்ணில் புதைந்த நிலையில் ஏற்கனவே 2 குழந்தைகளுடைய உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில மேலும் ஒரு குழந்தையின் உடல் என்பது தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த மீட்பு பணிகள் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆகியோர் தற்போது இந்த மீட்பு பணிகள் நடைபெறும் இடத்துல ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் அவர்களும் எது அவர்களுக்கு சவாலாக இருக்கிறது, பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களும் கேட்டறிந்திருக்கிறார்கள். மொத்தமாக 7 பேர் மண்ணில் புதைந்த நிலையில் ஏற்கனவே 2 குழந்தைகளுடைய உடல்கள் என்பது கண்டெடுக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒரு குழந்தையின் உடல் என்பது தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உடலாக கண்டறியப்படும் பொழுதும் அந்த உடல்கள் கண்டெடுக்கப்படும் பொழுதும் தெரிவிக்கப்படும் பொழுதும் இந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்களை இந்த தெருவுக்கு முன்பாக காவல்துறையினர் கயிறுகளை கட்டி உள்ளே வராதமாறு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு உடல்கள் கிடைக்கும் பொழுதும் அங்கே வெளியே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் அது யாருடைய குழந்தைகள் என அவர்கள் சத்தமாக அழக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் தற்போது இங்கு சோகமான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று தினம் சிரித்து விளையாடி கொண்டிருந்த 5 சிறுவர்கள் உள்ளிட்ட 2 மொத்தமாக 7 நபர்கள் மண்ணில் புதைந்திருந்த நிலையில் காலை முதலே மீட்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலைதான் ஹிட்டாச்சி இயந்திரத்தை கொண்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார்கள். அதன் அடிப்படையில் ஹிட்டாச்சி இயந்திரம் வந்ததற்கு பிறகாக பாறைகள் பெரிய பெரிய பாறைகள் அப்புறப்படுத்தப்பட்டு மண்ணில் இந்த மீட்பு பணிகள் நடைபெற்ற நிலையில் 2 குழந்தைகள் உடல் என்பது கண்டறியப்பட்டது. அந்த 2 குழந்தைகள் உடல் கண்டறியப்பட்ட சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது 3வது குழந்தையின் உடலும் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையுடைய உடலும் மீட்டெடுக்கப்படும் போதும் அது ஒரு கருப்பு கவர்ல போட்டு வேகமாக சுற்றி செக்சர் மூலியமாக எடுத்து வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல எடுத்து செல்லப்படுகிறது. குறிப்பாக அதை குழந்தைய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை பார்த்து இது தன்னுடைய குழந்தையா அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஒவ்வொரு குழந்தையும் இந்த நகரில் வசித்த மக்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வசித்த மக்களை ஒரு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். ஆனால் முதல் குழந்தையோட உடல் கண்டெடுக்கப்பட்ட செய்தி வெளிவந்த பிறகாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவருமே தற்பொழுது இந்த தெருவுக்கு வெளியே நீண்ட நேரமாக காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தை உடல் கிடைக்கும் பொழுதும் கூட அவர்கள் அழக்கூடிய காட்சி நமக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து 3வது குழந்தைய உடல் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையும் அந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் பையில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த 3வது குழந்தை உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை சுற்றி தற்போது மீட்பு பணிகள் என்பது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக அந்த 2 குழந்தைகள் கண்டெடுக்கப்பட்ட பிறகாக கண்டெடுக்கப்பட்டதற்கு பிறகாக ஹிட்டாச்சி இயந்திரத்துடைய அதை இயந்திரத்தை நிறுத்திவிட்டு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்பொழுது அந்த கைகளால மீட்பு பணிகளை மேற்கொண்டாங்க. வெங்கட்ரமணன், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போதே 4வது சடலமும் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது. 4வது சடலம் யாருடையதுன்னு தெரிய வந்திருக்கா? அது பற்றிய விவரங்கள் என்ன? தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம அந்த நேரத்துல 4வது ஒரு குழந்தையின் உடல் என்பது இந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் ஒரு மண்ணில ரொம்ப ஊறி போன தண்ணியில அந்த மண்ணுக்குள்ள ரொம்ப நேரமா ஊறி போய் அந்த நிலையில அந்த குழந்தையின் உடல் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த குழந்தையும் நாம் தற்போது பேசிக் கொண்டிருக்க அந்த குழந்தையுடைய உடலையும் நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மீட்டெடுத்திருக்கிறார்கள். 4 பேருடைய குழந்தைகளின் உடல்கள் என்பது மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு குழந்தை மீது இருக்கக்கூடிய 2 நபர்களுடைய மொத்தமாக 3 நபர்களின் உடல்கள் என்பதை அவர்கள் மீட்கப்பட வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட 4 பேருமே உயிரோடு இல்லாமல் உடல்களாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சதவீதம் அவர்களை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் இந்த இடத்துல ஆம்புலன்ஸ்கள் அதிகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ குழுவினர் இந்த இடத்துக்கு வெளியே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சதவீதம் அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சி இது இருந்தாலும் கூட உடனடியாக அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் காலையிலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் பணியாற்றி வருகிறார்கள். தற்பொழுது மீண்டும் இந்த இடத்துல லேசான தூரல் மழை என்பது பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா மழை பெய்யும் பட்சத்துல அந்த மழை தண்ணி உள்ள போகும்போது மீண்டும் அது சேரும் சகதியாக காட்சியளிவு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிச்சத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தற்காலிகமாக ஒரு லைட் பொருத்தப்பட்டிருக்கிறது. வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஹிட்டாச்சி இயந்திரத்தோட வெளிச்சமும் அது இல்லாமல் தற்காலிகமாக 2 லைட்கள் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 4 உடல்கள் கண்டறியப்பட்டிருக்கூடிய அந்த பகுதிகளை சுற்றி ஹிட்டாச்சி இயந்திரம் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 4வது கிடைத்த அந்த குழந்தையின் உடலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கைகளால மம்முட்டி மூலியமாகவும் அதே போல கடப்பாறை
கடப்பாறைகள் மூலியமாகவும் கைகளாக அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்போது தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. 4 உடல்கள், 4 பேருமே அந்த மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய 4 குழந்தைகளுமே உயிரோடு மீட்கப்படாமல் உடலோடு மீட்கப்பட்டிருக்க சம்பவம் பெரும் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 3 பேருடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதுதான் பெரும். அவங்க 3 பேரும் எப்படி மீட்கப்படுவார்கள், என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு? ஏன்னா மழை பெய்யும் பட்சத்துல மேலும் ஒரு சவாலாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறும். மழை லேசான தூரல் மழை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் அதிக அளவில் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட உடல் இந்த 4 குழந்தைகளின் உடல்களும் ஆம்புலன்ஸுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 3 நபர்களின் உடல்கள், அந்த 3 பேருடைய நிலை என்ன என்பதை தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹிட்டாச்சி இயந்திரம் தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த 4ஆக கிடைக்கக்கூடிய அந்த உடல்கள் கிடைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் கைகளால மம்முட்டி அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மண்வெட்டி மூலமாக கைகளால் தற்பொழுது அந்த இடத்துல ஏதாவது உடல்கள் தென்படுகிறதா அப்படிங்கிறத தொடர்ந்து தற்போது அவர் மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.